ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா இன்றைக்கி வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயன் அப்படின்னு டைட்டிலே பார்த்தோன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமாக ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா ரசிகளுக்கு, தனுஷ் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயன் வச்சுருக்காங்க ஒரு பயங்கரமாக இருக்குமா, இல்லை பழைய கதையை சொல்லுவாங்களா, இல்லை பழைய காலத்து கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து ட்விஸ்ட் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா வந்து அந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து விமர்சனம் பண்ண போகலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்லிக் கொடுத்தவள் முழுமை வந்து சேர வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராயன் திரைப்படத்தில் வந்து யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சார் நடிச்சு கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் எஸ் சூர்யா நடிச்சு கொடுத்துருக்காங்க, அதுக்கு செல்வராகவும் நடிச்சு கொடுத்துருக்காங்க, வரலட்சுமி விஜயகுமார் அவங்க நடிச்சு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் நடிச்சு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முன்னணி நடிகர்கள் வந்து இதில் வந்து கலந்ததுனால மிகப்பெரிய ஒரு ஃபேன் இண்டியா படமாக வருமா, இல்லை எப்படி இருக்கும் திரைப்படம், இல்லைன்னா பழைய காலத்தில் கதைகள் மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறைய இருந்துச்சு. ஒரு ராவணன் திரைப்படம் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கதாபாத்திரம் இருக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு போனாங்க. ஆனால் போன இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் வந்து கதை வந்து பழைய காலத்து கதை மாதிரி வருது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 80s 90s அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னு படத்தில் எப்படி இருக்குன்னா, தனுஷோட அப்பா அம்மா வந்து வெளியில் போகிறாங்க, அதுக்கப்புறம் வர முடியல, இங்கே போய் இது போயிடுறாங்க. ஆனால் பட் வந்து தனுஷ் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிடுறாரு. பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்பா அம்மா ஃபேமிலியோட வந்து சென்னையில் போய் தங்குறாங்க. ஒரு 2 தம்பி ஒரு தங்கையோட போகிறாரு. போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார்கிட்ட போகிறாரு. அந்த இடத்துல வந்து அந்த சாமியார் வந்து பெண்களை வந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவர் வந்து கொலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு இடத்துல போய் தங்கி அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் வந்து நடத்துகிறாரு. ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் நடத்தும் போது என்னென்னா, தம்பிங்கள்லாம் வந்து கூட வந்து ஒத்துழைப்பு சாயந்தர நேரத்தில் வந்து ஏன்னா பிஸி ஷெட்யூலாக இருக்கிற மாதிரி ஒத்துழைப்பு பண்ணுற மாதிரி இந்த கதையில் காட்டியிருக்காங்க. பெரிய தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிபோதையிலையோ டக்கலாக இது சுத்தடிக்கிற மாதிரி வந்து விஷயத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு தம்பி வந்து நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் இருக்காங்க. தம்பி வந்து காலேஜில் வந்து நின்று தேர்தல் இது பண்ணுறாரு. அந்த தேர்தல் வந்து பிரச்சனை வந்து சந்திக்கும் போது என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த கதையில் வந்து வருது. அதேமாதிரி குடும்பத்தில் எதனா பிரச்சனைனா நான் வந்து கொலை செய்யறத கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் தனுஷ் அவர்கள் இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்டில் வந்து எடுத்து போய் சேர்த்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஏன்னா பழைய காலத்து மாதிரி கதையில் போகுது. புதுசாக என்ன வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து எதுவுமே இல்லவே இல்லை. எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அடுத்த சீன் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றது முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறைய நம்ம வந்து பார்க்குற மாதிரி நிறைய சீன்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோவில் முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ஒரு தனுஷ்க்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்து மிகப்பெரிய ஒரு படத்தில் வந்து இது பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எஸ் சூர்யா சார் வில்லத்தனம், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வில்லத்தனம் அதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பயங்கரமான ஒரு இதை போகுது. நல்ல ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்தில் வந்து சாங்ஸ் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த ஏஆர் ரஹ்மான் சார் பண்ண சாங்ஸில் வந்து எல்லா சாங்கும் வந்து ஃபில்ஃபில் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சாங் 2 சாங் தான் ஃபில்ஃபில் ஆயிருக்கு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பயங்கரமாக ஃபில்ஃபில் ஆயிருக்கு. இந்த படத்தில் ஆடியன்ஸ் வந்து சூப்பராக வந்து கவர்ணும். ஒரு இடத்துல தோய்வு வருதுன்னா அந்த இடத்துல வந்து பிஜிஎம் நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்து பயங்கரமாக அல்டிமேட்டாக கொடுத்தனால இந்த திரைப்படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வமாக படத்தை வந்து கொண்டு போகிற மாதிரி தோணுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் அவர்கள் வந்து எல்லா சீன்லையும் வந்து கொலை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கொலை வந்து எல்லாத்துலேயும் எப்படி வச்சாலும் தலை உருண்டு போகுது. ஃபைட் சீன்லாம் போட்டாலும் ஒரு எப்படின்னா பயங்கரமாக வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பட் வந்து கதை வந்து அந்த அளவுக்கு அந்த சுவாரஸ்யமாக நல்லா த்ரில்லராக கொண்டு போயிருந்தாங்கன்னா படம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பயங்கரமாக ஒரு அல்டிமேட்டாக ஒரு படமாக இருந்திருக்கும். ஆனால் பட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சொதப்பனால கதை வந்து நல்லா பழைய காலத்து மாதிரி இருக்கிறதுனால இன்ட்ரடக்ஷன் வந்து கரெக்டாக ஃபில்ஃபில் ஆகாதனால படம் வந்து ஒரு நார்மல் கதை பார்த்தது மாதிரி தான் இருக்குது படத்தை போகுது. படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை பார்க்கலாம். இது வந்து ஏசட்டி தான் கொடுத்துருக்காங்க. எதுக்காங்கன்னா இந்த விஷயம்லாம் இருக்குது. அடல்ட் கண்டென்ட்லாம் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் இல்லை. எல்லாருமே வந்து திரைப்படம் வந்து ஒரு முறை பார்த்துட்டு போகிற மாதிரி தான், ஒரு முறை பார்க்கலாம் இந்த திரைப்படத்தை. அந்த அளவுக்கு தான் ஒர்த்தாக இருக்குது. கண்டிப்பாக வந்து திரைப்படத்தை நிறைய பேர் வந்து விமர்சனங்களை பார்த்துட்டு திரைப்படம் நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய பேர் வந்து திரைப்படம் பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்துக்கள் ஒப்பீனியன் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, அந்த ஒப்பீனியன் என்னன்றது கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கும்.